அனைவருக்கும் வணக்கம். இது என்ன நாய் கொதறின மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாய் கொதறல. நசீனூர் திமுக 1வது கவுன்சிலர் கோவேந்திரன் கொதறினது இது. கோவை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நசீனூரில் நேச்சுரல் பேக்கரின்னு கடந்த 7 ஆண்டுகளாக நித்தியகுமார் அவர்கள் நடத்தி வர்றாரு. 15 ஆண்டுகள் ஒப்பந்தம் செஞ்சங்காட்டி அடிக்கடி கடைக்கு கடையை உடைச்சும் அதிக வாடகை கேட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருக்காரு. இது காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் பைசல் பண்ணி அனுப்புவாங்க ரெகுலராக. திடீர்னு 23/12/2025 அன்று இரவு 7:40லிருந்து 9:00 வரைக்கும் திருட்டு வெறியாட்டத்தில் இறங்கினார்கள். கண்மூடித்தனமாக இரும்பு ராடுகள் கொண்டு அங்கு வேலை பார்க்கும் ஆட்களை அடித்து சிசிடிவி புட்டேஜில் எடுத்தும் உடைத்தும் கல்லாப்பெட்டியில் இருந்த சுமார் 1,70,000 பணத்தை திருடியும் பல லட்சக்கணக்கான பொருட்களை உடைத்தும் லட்சக்கணக்கான பொருட்களை எடுத்து திருடிக் கொண்டும் குளிர்பானங்களை குடித்தும் அதே பாட்டில்களை எடுத்து உடைத்தும் அங்கு பெரும் அட்டூழியம் நடைபெற்றது. அங்கு வேலை பார்க்கும் ஆட்கள் தொலைபேசி மூலம் எடுக்கப்பட்ட காணொளிகள் மற்றும் அவர்கள் எடுக்கப்பட்டதால் அந்த தொலைபேசியை உடைத்து திருடிச் சென்றார்கள். அதிகாரத்திமிரின் உச்சத்தில் திமுக கவுன்சிலர் கோவேந்திரன் ஆடிய வெறியாட்டத்தை பெரும் நடவடிக்கை எடுத்து குறைந்தது 10 ஆண்டுகள் சிறைப்படுத்தி எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த நீதித்துறையை கேட்டுக்கொள்கிறோம். இது கோவேந்திரன் போல அட்டூழியம் செய்து சம்பாதித்த பணமல்ல. 16 வயதிலிருந்து கடினமாக உழைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கடை மட்டுமல்ல, இது பெரும் கனவு. இந்த குண்டர்களை கூண்டோடு கைது செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.